கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தினாலே அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமும் நலமுமாய் இருக்கிறது, அங்கே ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவேன். எனவே ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற உன்னதமான ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற நாம் யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்து நிற்போம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும் நீரே. ஆமாண்டவரே, நீரே ஆராதனைக்குரிய உன்னதமான கர்த்தரப்பா. உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனுடைய வீட்டிலிருந்து நன்மையினாலும் சமாதானத்தினாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவீராக. நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஆராதனையிலே நீர் மகிழ்ச்சி அடைந்து உம்முடைய மகிமையினால் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். நின்ற வண்ணமாய் 22ஆம் பாமாலை கீதத்தை பாடுவோம். தூய தூய தூயா சர்வ வல்லநாதா.
காலை ஆராதனை முறைமை. கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனால் நம் தேவனாய் ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கிற நாம் இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை தாங்கி ஏந்தி வழிநடத்தலாம் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். எனவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில நான் உம்மை மனம் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போமா? நின்ற வண்ணமாய் நாம் கண்களை மூடி ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் உம்மிலே அன்பு கூர்ந்தவனாய் அன்பு கூர்ந்தவளாக உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை தாங்காண்டவரே சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருக்கு பயப்படுகிற சிறியோரை பெரியோரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவனை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்துல நம்மை மகிமைப்படுத்துகிற உன்னதமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில அப்பா உம்மை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி என்று சொல்லி நம்ம எல்லாம் வாயில விரிவாய் திறந்து ஒரு 5 முறை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி சத்தமா நம்ம ஆண்டவருக்கு நம்ம துதியும் ஸ்தோத்திரத்தை எடுப்போமா? ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே உம்மை ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிறேன். நாம் இந்த 2வது மாதத்தின் கடைசி நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிற பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் முதல் நாள முதல் மணித்துளியை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்பிச்சோம். இந்த 2வது மாதத்தின் கடைசி நாள ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இடைப்பட்ட நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்ப்போம். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார், நம்மை வழி நடத்திருக்கிறார், நம்மை தாங்கி இருக்கிறார், நம்மை ஏந்தி இருக்கிறார், நம்மை தப்புவித்திருக்கிறார், நம்மை போஷித்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த உன்னதமான கர்த்தரையே ஸ்தோத்திரிப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பெரியோரே சிறியோரே, சூரியன் சந்திரன் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது போல, இயற்கையும் அண்ட சராசரங்களும் படைத்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவது போல, படைப்புகளுக்கெல்லாம் மேன்மையாய் படைக்கப்பட்ட நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவது எத்தனை நிச்சயம், எத்தனை நிச்சயம். அப்பா, இந்த கால வேளையில என் வாழ்க்கையில கண்மலையாய் இருக்கிற கர்த்தரிடத்துல நான் வந்து நிக்கிற ஆண்டவரே சொல்லி அந்த உன்னதமான கண்மலையாய் கர்த்தரை ஆராதிப்போமா? என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்போமா? கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்பவனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனையில ரெண்டு அம்சங்கள் இருக்குது. ஒன்னு ஆண்டவரை துதித்து பாடுவது. சேராபீன்கள் சொன்ன காரியம் அதான். தங்களுடைய ரெண்டு சட்டைகளால் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு கால்களை மூடிக்கொண்டு சேனையில் கர்த்தரே நீர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி
சத்தமாய் துதித்தார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் ஆராதிக்கிற நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர், பரிசுத்தரை ஆசீர்வதிக்கிறவர், பரிசுத்தரை மகிமைப்படுத்துகிறவர். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை அடுத்த பகுதி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. நான் பாடின பாடல கடைசி வரிகள் அதான் சொல்லுச்சு, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே நான் துதித்திடுவேன், எண்ணியே நான் துதித்திடுவேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிறேன். அப்பா இந்த 2 மாசம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பார்ப்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் இந்த புதிய ஆண்டுல இந்த 2 மாத காலமா என்னை வழிநடத்தினீங்களப்பா. எத்தனை பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனை சோர்வுகள் அப்பா, எத்தனை போராட்டங்கள் சுவாமி, எத்தனை கண்ணீர்கள் ஆண்டவரே, எத்தனை கவலை சுவாமி. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த 2 மாசத்துல நான் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மை எல்லாம் நினைச்சு பார்ப்போம். கடந்த நாளில நம்முடைய ஜெப விண்ணப்பப்பட்டில ஒரு அருமையான ஜெப நன்றி போடப்பட்டிருந்துச்சு. அதுல ஒரு சகோதரன் எழுதியிருக்கிறாரு, இந்த ஆலயத்துல நான் வந்து ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு செய்த நன்மை பெரிது என்று சொல்லி இருக்கிறார். அந்த சகோதரத்தை நாங்க தொலைபேசியில பேசும்போது சொன்னாரு, ஒரு நாள் நான் வந்து நான் சபையில சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாபு என்கிற இன்னொரு சகோதரர் அவரிடத்துல பேசிக்க இருக்கும்போது அவர் சொன்னாரு, இந்த ஆலயத்துல நான் வந்து முழங்கால் படி இட்டாலே போதும், என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை சாராதவர்கள் சொன்ன வார்த்தை. அப்பனா தேவ பிள்ளைகளை, அப்பனா இங்க நிக்கிற நீங்க ஒவ்வொருவரும் அப்படியே ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணருமா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் என்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. தேவனுடைய மகிமையினை சூழ்ந்து இருக்கிறது. விசுவாசிப்போமா, விசுவாசிப்போமா. கடந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கடந்த வெள்ளிக்கிழமையில 2 பேருக்காக ஜெபித்தோம். ஒருத்தர் ஆமோஸ், நம்முடைய சபையை சார்ந்த சகோதரர். மற்றொருவர் ராஜேந்திரன், நம்முடைய சபையை சாராதவர். ஆமோஸ் அவர்களுக்கு தொண்டையில பலவீனம். வேலை பார்க்கறதுல ஒரு சின்ன பட்டாணி அவர் உள்ள போய் தொண்டையில போய் நின்று மூர்ச்சையாய் கீழே விழுந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு கண்ணீரோடு சென்னைக்கு கடந்து சென்றார். பயத்தோடு இருந்தார். ஜெபித்தோம், ஜெபித்து அனுப்பணும். இன்னைக்கு காலையில அவருடைய துணைவியார் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. வந்து சொன்ன வார்த்தை, ஐயா தொண்டையில எந்த விதமான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ராஜேந்திரன் கால்ல வெரிகோசிஸ் வெயின், அவ்வளவு பெருசா கால் வீங்கி போயிருக்குது. 40,000 ரூபாய் வேணும். வடை சுட்டு போடுறவர் அவர் சொன்னார், என்கிட்ட காசு இல்லையா, என்ன செய்வோம், நாங்க எங்களால முடிஞ்ச செய்யறோம் சொன்னோம். அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு நண்பர் மூலமாக இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில இலவசமா ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு கிருபை செய்திருக்கிறாரு. நீங்க கொடுத்த காசோட என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் காசை நான் வச்சு நான் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள கடந்து செல்ல போறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பணம் அதிகமா செலவாகும் சொல்லும்போது ஒரு கதவு அடைக்கப்பட்டது, ஆண்டவர் மரிய கதவை திறந்தார். சொல்லிட்டு சொன்னாரு, என் கால் சுகமானோன்னு இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து வருவேன் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மைகள் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிற நாம ஒருவேளை பாரத்தோடும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் வந்திருப்போம் என்றால், அப்பா வீட்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, அப்பா வீட்டு நன்மைகள் உங்களுக்கு உண்டு, அப்பாவுடைய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு, அப்பாவுடைய வல்லமை உங்களுக்கு உண்டு. அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் ஆண்டவரை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் குடும்ப சூழ்நிலை, என் தேவைகள், என் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய பிரசவ காரியங்கள், பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனி, அப்பா வேலை வாய்ப்புகள், பணி மாறுதல்கள் ஆண்டவரை இறக்கி வைப்போமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்க நாம் ஒரு பக்கம் ஆண்டவரை ஆராதிக்கிற நாம விசுவாசத்தோடு கூட
அவர் உங்களை விசாரிக்கிறவரான அப்படின்னால உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களையும் கவலைகளை இறக்கி வைப்போமா? இன்றைக்கு கண்ணீரோடு இறக்கி வைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற தேவனாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய கிருபையினால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பா உம்முடைய கிருபையினால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அந்த தாங்கி நடத்துகிற கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறப்பா. இந்த புதிய மாதம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் சொல்லி அந்த ஆண்டவருடைய கிருபையின் கரத்துக்குள்ள அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கிருபையின் சட்டைக்குள்ள வரும் பொழுது ஒரு கோழி குஞ்சுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறோ அந்த பாதுகாப்பை ஆண்டவர் இந்த காலவெளியில் நமக்கு கொடுக்கிறார். எனவே அப்பா, உம்முடைய கிருபையின் சட்டைக்குள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. 2 மாதமா என்னை வெளியிடத்துல ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? நம்பிக்கையுடைய சிறைகளே, ஒரு அனலுக்கு திரும்பு, இரட்டிப்பான நன்மையினால் உன்னை நிரப்பேன் சொல்றாரு. நம்பிக்கையோடு கூட ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? அப்பாவும் கிருபையினால் என்னை தாங்கி நடத்துறேன், தேவனால் கூடாத கரை ஒன்றுமே இல்லை. அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, வாழ்வில் இணைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, வாழ்வில் இணைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தை நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எரிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்துக் கொண்டீரே. ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படியே அர்ப்பணிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்முடைய சமூகத்தில் வந்து நின்று நீ செய்த நன்மையெல்லாம் நினைத்து மனதாரும் ஸ்தோத்திரித்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை தாங்கி நடத்துகிற ஒரு கிருபை உண்டு என்று விசுவாச அறிக்கை செய்திருக்கிறோம். கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை என்னோடு கூட இருக்கிறது சொல்லி நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி பார்த்த மூங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உடைய பிள்ளைகள் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தேவைகள் உண்டு சுவாமி, எதிர்பார்ப்புகள் உண்டு ஆண்டவரே, போராட்டங்கள் உண்டு சுவாமி, பிரச்சனைகள் உண்டு ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் எங்களுக்கு உண்டு என்ற நிச்சயத்தை இந்த காலையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்பா, பெற்றிருக்கிறோம் சுவாமி, பெற்றிருக்கிறோம். அப்பா, உடைய பிள்ளைகள் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு சாட்சியின் ஆண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆண்டவரே, எங்கள் அன்றாட உலகப்பர காரியங்களிலும் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தார் என்று சொல்லி
எங்க ஜீவன் உள்ள வரைக்கும், எங்க மூச்சு ஒடுங்கு வரைக்கும் அப்பா அந்த சபை சாட்சியாயிருக்க கிருபை தாங்க. பிள்ளையுடைய கண்ணீரை தொடங்கப்பா, சமாதானத்தை தாங்க. வந்தவண்ணமாய் அல்ல, தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன் ஆமேன். அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 1 தொடங்கி 7 வரை. 2 ராஜாக்கள் அதிகாரம் 4 வசனம் 1 தொடங்கி 7 வரை. தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரனை தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டார்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடைய கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 வரை. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடன் கூட சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளைகளை படுக்கைகளின் மேல் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் பேதுனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்றுப்புட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடித்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம், அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 வசனங்கள். லூக்கா 5:17 முதல் 26 வசனங்கள். பின்பு ஒரு நாள் இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி,
உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் என்பதுவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நின்றபடி இந்த நாளுக்குரிய மகிழ்வுக்கு மன்னாவை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளின் மகிழ்வுக்கு மன்னா தலைப்பு வாழ்வை பாதுகாக்கும் பற்றுறுதி. வாழ்வை பாதுகாக்கும் பற்றுறுதி. வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11:1-2. நான் சொல்ல நீங்கள் யாவரும் சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலைப்பு வாழ்வை பாதுகாக்கும் பற்றுறுதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் 11:1-2. தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாகும் வண்ணமாக நாம் நின்ற வண்ணமாய் 324ஆம் பாமாலை கீதத்தை பாடி கர்த்தருக்கென்று காணிக்கை படைப்போம். பாதை காட்டும் மாயகவா பரதேசியான நான். காட்டும்
அன்பு தகப்பனே, உமக்கு காணிக்கை கொடுக்கும் கிருபை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. படைத்த கரங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொன்னீரப்பா. நாங்கள் அமர்ந்திருந்து தேவ வார்த்தையை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் சுவாமி. உமது அடியானின் வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். அமர்வோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை ஆளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை ஆளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ரட்சிப்பின் வஸ்திரத்தால் உடுக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீதி சாமியால் அலங்கரிக்கிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை எங்கள் தங்கியிருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரசன்னத்தின் ஆவியானவரை நடுவில் உலாவிருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலாவுகிற ஆண்டவரான தேவன் என்னோடும் எங்களோடு நீர் பேசும்படி இந்த பிரசன்னங்களை பரிசுத்த ஆவியானவரை ஆளுகைக்கு உட்படுத்த நான் ஜெபம் செய்கிறேன். என்னை மறைந்து ஒரு நீர் வெளிப்படும் பேசும் உடைய வார்த்தையின் வண்ணமை மகிமையான காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் செய்கிறோம். தேவனாய கர்த்தர் அப்படியே செய்யப்படுவதற்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எல்லா புதியும் கரவழியுடன் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் ஜெபம் செய்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிதாவே, இந்த நாள் 2 ஆராதனையும் கூட பங்குகளும் கர்த்தருடைய வார்த்தை பங்குபட தேவனுடைய கர்த்தர் நல்ல வாய்ப்பு தந்தாய். அதிகமாய் ஆண்டவரை துதிக்கிறே சோதரிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த திருச்சபை குருவாளர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர் யாவருக்கும் உங்கள் யாவரும் பேசுவதற்கு நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஒரு திருச்சபையில்
ஒரு ஆராதனைக்கு லேண்ட் வேணும். இந்த லேண்ட் வேணும் என்கிற எண்ணம் நான் விசுவாசத்தோடு தேவைக்கு செயல்படுகிறோம் ஐயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், நமக்கு மகிமையான ஆலயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அருமையான தேவ பிதாக்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். திருச்சபை மக்கள் கூடி தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். உன்னம் நான் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு நான் அண்ணன் எனக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர், என்னிடத்தில் தேவனுடைய ஆவியானவர் என்னை கொண்டு இந்த திருச்சபை ஒரு அறுவடை ஊழியத்துக்கு நேராக, அந்த ஊழியத்தின் மூலமாக என் தேசம் சந்திக்கப்படுவதற்கும், என் தேசத்தில் சுவிசேஷம் வல்லமையாக பிரசங்கிக்கப்படுவதற்கும் தேவனுடைய திருச்சபை அங்கத்தினால் வைத்திருக்கிற உணர்வு நமக்கு இருக்க வேண்டாம். அந்த உணர்வோடு தேவனுக்கு பயந்து ஜீவிக்க வேண்டாம். அந்த உணர்வோடு தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் வேண்டாம். சிறுவராக இருக்கலாம், வாலிபராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், தேவன் நம்மை கொண்டு மகிமையான ஊழியத்தை செய்ய ஆண்டுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிற கண்பாளர்கள். ஏதோ நான் வருகிறேன், ஆனால் மிகவும் அருமையாக இருந்தது, செய்திகள் அருமையாக இருந்தது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்வதற்காக அல்ல, என் மூலமாக அந்த திருச்சபை தேவன் என்ன செய்ய சித்த வைத்திருக்கிற உணர்வு நமக்கு இருக்கு. என் மூலமாக என்னவான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்னை இந்த திருச்சபை அங்கத்தினராக வைத்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறபடியால் ஆண்டுடைய வருகைக்குள் அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவுக்குள் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தில் கைகூடல் ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக, உன்னதமான தேவனுடைய குடும்பமாக, உன்னதமான திருச்சபை மக்களாய் காணப்பட வேண்டும் என்ற நண்பர்களே, கிறிஸ்துவுக்கு பிரியவர் அந்த தரிசனமுடைய சிந்தனை உண்டாகும். அந்த தரிசனத்தோடு நம்ம பார்த்து, அந்த தரிசனத்தோடு பேசுவோம், அந்த தரிசனத்தோடு திருச்சபையோடு இணைந்து ஆண்டுடைய வேலையை செய்யும். ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவராக, ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவராக, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய பலத்தினால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த சித்த வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், நாம் கடந்த பாதை நன்கு அறியும். எத்தனையோ பேர் பொருளா வயசால் மறைத்து போனவர்கள், எத்தனையோ நம்மை விட்டு இழந்து போனவர்கள், கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார், விளக்கத்திருக்கிறார். இந்த ஆண்டு 2 மாதங்களை கடந்து வர தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது. எல்லா சூழ்நிலை, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஒரு 3வது மாதம் கடந்து வர தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறார். 2 மாதங்களை காட்டும் இந்த மார்ச் மாதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைவதற்கு எதுவாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சியடைவதற்கு எதுவாக, ஒரு அறுவடை ஊழியத்தை பயன்படுத்துவதற்கு எதுவாக தேவன் நம்மை உருவாக்கி வருகிறார். தேவன் அவருக்கு நம்மை படைத்து வருகிற கண்பானவர்களே, சர்ச்சித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடைசி காலங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்களை சொல்லிக் கொண்டு நாட்களை கடந்து போன காலங்கள் முடிந்து போய்விட்டன. நிருபங்களை அதிகமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நிருபங்களை வாசி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், கிறிஸ்து நம்மை கொண்டு என்ன சித்த வைத்திருக்கிறார், அந்த சித்தத்தின் மூலமாக தேவன் எப்படி மகிமைப்படுகிறார், நாம் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அப்போஸ்தலர் எழுதின நிருபங்களில் அழகாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நிருபங்களை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது. ஏன்னா நிருபங்களை வாசிக்க நம்முடைய உள்ளவர் முழுவி பாய்கிறது. எச்சரிப்பு, கண்டிப்பு, உணர்த்துதல் அநேகருக்கு பிடிக்கிறது. ஒரு எச்சரிப்பு வந்தால், கண்டிப்பு வந்தால் அநேகருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ. தேவனுடைய வார்த்தை வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை கேட்கிற ஜனங்களாய் நாம் செவி சாய்ந்ததோ, இருதயத்தின் ஆண்டவரை திறந்து கொண்டிருக்கிறதோ, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுதுதான் தங்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். கிறிஸ்துவுக்கு பிரியவர், நீங்க பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தேவனுக்கு பயப்படுகிற பய உணர்வு, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற உணர்வோடு வாழ்கிறவா சற்று சிந்தித்துப்பார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வாசிக்கிறேன். இன்னைக்கு தலைப்பில் வாழ்வை பாதுகாப்பு பட்டுறுதி. பாதுகாப்பற்ற உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு பாதுகாப்பை தருகிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை பராமரிக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்ம போஷிக்கிறவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை நடத்துகிறவர் என நண்பனை நன்கு அறிந்து கொள்கிறோம், உணர்கிறோம். அந்த உணர்வுள்ள இதயத்தோடு வாழ்கிற ரட்சிப்பின் அனுபவம், தேவனுக்கு பயப்படுகிற பய உணர்வு, தேவனை கீழ்ப்படுகிற உணர்வு, தேவனை விசுவாசித்து வாழ்கிற விசுவாச உணர்வு நமக்கு இருக்கிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் சொல்கிறார், தீர்க்கதரிசியாகிய அவன் மரித்து போய்விடுகிறார். அவருடைய மனைவி எலிசபெத்துக்கு சொல்கிறார், வடக்கு வசனத்துக்கு நேரம் எலிசபெத்துக்கு சொல்கிறார், என் கணவர் மரித்து போய்விட்டார், நான் ஒரு தனிமையாக நமக்கு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் சொல்லி, என் கணவர் வாழ்ந்த காலங்களில் கடனை அடைத்து முடிக்காமல் அவர் மரித்து போய்விட்டார். இந்த கடனை நான் எப்படி அடைக்க முடியும்? இந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் 2 பேரையும் அவர்களை அடிமை தெரிந்து அடைத்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறார். சக்சித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். அவர்கள் இப்படி வாழ்கிறார்களே, அப்படி வாழ்கிறார்கள் என்று ஒருவரை பார்த்து நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாய் காணப்படும். ஆரம்பம் சுகமாக இருக்கும், போக போக பிரச்சனையாக இருக்கும், ஆனால் முடிவு பரிதாபமாக இருக்கும். இவனை குறித்து சொல்லுகிறார், என் தேவனுக்கு பயந்து ஜீவித்த மனிதன், தேவனுக்கு பயந்து ஜீவித்த ஒரு தேவனுடைய இருக்கும் என்றால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுதினம் தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்வார். தேவனுக்கு பயப்படுகிறார். நான் அல்ல, என்னை ஆளுகை செய்த கிறிஸ்து என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். என்னை வழிநடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என் வாழ்க்கையின் சூழ்நிலை நிலைமையில அறிந்திருக்கிற தேவன், என்னுடைய தேவனை அறிந்திருக்கிற தேவனை கலந்து என்னை முழுமையாக ஆளுகையின் சித்தத்துக்கு நான் அர்ப்பணித்து ஜெபம் செய்கிறேன். நீர் என்னை எப்படி வாழ சித்த வைத்திருக்கிறீரோ, என் குடும்பம் எப்படி வாழ சித்த வைத்திருக்கிறீரோ, நீர் நடத்துமையா என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவார், தேவனுக்கு பயந்து ஜீவிப்பார். சற்று சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற பிள்ளைகள் உண்மையாய் கிறிஸ்துவுக்காய் வாழ வேண்டும். ஐயா, வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வசனத்தின்படி நான் வாழும் பொழுது, அந்த வசனத்தை கைப்படும் பொழுது, அந்த வசனத்தை கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய நிறைவு என்னுடைய வாழ்க்கையில், தேவனுடைய நிறைவு என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டுமோ என் ஆண்டவராக தேவனுக்கு தருவார். என் மகன் சிறுமியா இருக்கும் பொழுது ஸ்கூல் போய் கொண்டிருக்கிற காலம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவர் கேட்கிறார், டாடி மம்மி எனக்கு ரெயின் கோட் எனக்கு வாங்கி கொடுங்க. என் கூட படிக்கிற எல்லா ரெயின் கோட்டோட தருகிறாங்க, நான் ரெயின் கோட் தான் போறேன் டாடி மம்மி. எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு ரெயின் கோட் வாங்கிக்கிறது கூட எனக்கு கஷ்டம் தான் சொன்னா 1999 ஆண்டு 2000 ஆண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் அவனை பார்த்து சொன்னோம், ரெயின் கோட் வாங்கி கொடுக்கிற சூழ்நிலை
வீட்டில் கூட ஸ்கூலுக்கு சென்று விட்டார். நான் சார்ந்த ஒரு ஹவுஸ் நான் ஜபத்துக்கு நான் போய் செவித்து விட்டு கடந்து வரும்போது நான் இருந்த என் சகோதரி தம்பி இதை கொண்டு நீங்க ஷேர் பண்ண கொடுக்குறாங்க, என்ன ஷேர் பண்ண கொடுக்குறாங்க, என்ன சொல்லுங்க, இந்த ஒரே பொருளுக்கு ஷேர் போட்டு கொடுங்க. அவருடைய பரிசுத்தராக துதிக்கப்படும். ஒரு சிறு விஷயத்துல, ஒரு சிறுவனுடைய காரியத்துல தேவன் உள்ளவரை கர்ஷனையா இருக்கிறார் என்றால் நம்முடைய உள்ளான மனது கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவரை பிரியப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையின் படகுல தேவன் எவ்வளவு கர்ஷனையோட என்பதை உணர்ந்து கொள்கிறார். அப்படியே ஆண்டவரை துதிக்காது எப்படி அதான் நீங்கள் வாங்கி வைத்து சொல்ல சொன்னார்கள். ஏன் இரவு நான் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவையை தேவையை ஆதரவு ஸ்கூல் முடித்து வரும்போது அதை வாங்கி ஆண்டவரை துதித்து சோதரித்து நான் ஜெபித்து விடுகிறேன். சந்தோஷமாக எவ்வளவு அற்புதங்களை செய்ய, எவ்வளவு அரசுகளை செய்கிறார்கள். அப்படியே ஆண்டவர் இன்னும் அதிகமாக அந்த நாளோட முடித்துக் கொண்ட கிறிஸ்து வசனமானது இந்த நாளோட எவ்வளவு ஆசீர்வதித்து வருவதை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் கத்தலோக மகிழ்ச்சியோட பார்த்து பார்த்துக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிகிற ஒரு மனுஷன், தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து வாழுகிற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் சின்ன விஷயத்தில் அற்புதங்களை செய்கிறார் என்றால் நம்முடைய ஆத்ம ஆவி சரீரத்தில் நம்முடைய குடும்பத்தில் தேவன் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் எவ்வளவு பெரிய அதிசயங்களை காண ஆண்டவர் சிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் அவர் சொல்லுகிறார், என் கணவர் தேவனுக்கு பயந்து ஜீவித்தவனா, ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு பரிதாபமான ஒரு சூழலை வைத்து விட்டார் என்று சொல்லுகிறார். பரிதாபமான ஒரு நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறீர்களா? அந்த நிலைமைக்கு காரணம் என்ன? நான் செய்த தவறு என்ன? நான் செய்த தப்பு என்ன? ஆண்டவருக்கு ஏதோ ஒரு காரியத்தை நான் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு எண்ணி நடந்த ஆண்டவரை தயவாய் பண்ணி இந்த பரிதாபமான ஒரு சூழலை மாறுவதற்கு நான் நோக்கி என்ன செய்ய வேண்டும், எவ்விதமான வார்த்தைகள் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து செயல்படுவார்கள். உண்மையுள்ள மனுஷன், தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற மனுஷன், விசுவாசிக்கிற மனுஷன், விசுவாசம் பெரிதாய் என் ஆண்டவர் என்னை பார்த்து என் குடும்பத்தை ஆண்டவரை பார்த்துக் கொள்வார். குறைபடலாம், சூழ்நிலைகள் எனக்கு விரோதமாய் இருக்கலாம், நிலைமைகள் எனக்கு விரோதமாய் இருக்கலாம். என்னை ஆளுகை செய்கிற இயேசு என்னோடு இருந்த தேவன் அற்புதங்களை செய்வார். என்னோடு இருந்த தேவன் அதிசயங்களை காண்பி பண்ண விசுவாசத்திலே கடந்து செல்வார். அவர்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். அவர்கள் தேவனை மேம்படுத்த ஒரு சூழ்நிலை. இரண்டாவது வசனம் 2:6 வீட்டுக்கு சென்று வாசிப்பார். எலிசா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்டு கேட்கிறார், நான் எலிசாவை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றார். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடிகளை வீட்டில் இதுதான் இருக்கிறது, இதுதான் இருக்கிறது. இருக்கிறதை உள்ளதை உள்ளதென்று நாம் சொல்லி ஆளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் தேவனுடைய அற்புதங்களை காணத்தில் இருக்கிறது. இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார். இந்த காரியங்களை செய்யும் சொல்லும் போது எலிசா தீர்க்கதரிசனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்து மனவழி இழந்த பெண்மணி தன் மகனுக்கு மனுஷால் தேவனால் இல்லாத இருக்கிறதோ பேர் சொல்லி அழைக்கிற தேவன், இல்லாத இருக்கிறதோ பேர் சொல்லி அழைக்கிற தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஊழியர்களுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது அற்புதங்களை காணும். அவன் அற்புதங்களை காண்கிறார், தேவனுடைய அதிசயங்களை காண்கிறார். ஆச்சரியப்படத்தக்கதாக, உள்ள மகிழ்ச்சியடையத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. ஒன்றுமில்லாத என்னுடைய வாழ்க்கை
முறைகட்ட ஒரு சூழ்நிலை. தேவனுடைய ஊழியர்களை வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் செயல்பட ஆரம்பித்தேன். தேவனுடைய அற்புதங்களை கர்த்தர் கண்டார். தேவனுடைய அதிசயங்களை கர்த்தர் கண்டார். தேவனுடைய நிறைவுகளை வார்த்தை நான் காண்கிறேன். இந்த ஒரு திருச்சுள்ள ஒரு வார்த்தை போதுமென்கிற ஒரு படம் இதன் மூலமாக ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சடைகிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சடைகிற ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தக்கூடிய அறுவடை கூடியதில் பயன்படுத்த வேண்டும். காஞ்ச தாக்கம், பணம் வேணும், பொருள் வேணும், வசதி வேணும், பதவி வேணும். போடப்பட்ட இந்த போடாத இடத்து நேரத்தில் பண்ண எதையும் நான் பணம் கொண்டு என்ன செய்ய போகல கொண்டு போகுது. ஆண்டுடைய வருகை முடிவு வரட்டும், என்னுடைய மரணம் முடிவு வரட்டும், உலகமான காரியங்களுக்கு நான் உடன்படும் பொழுது, என் தேவனை நான் பிரியப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு பிரியமான வாழப்படுவது போதும் என்கிற மனதில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையுடைய தேவையற்ற பணமோ தேவையற்ற பொருளோ தேவையற்ற வசதியோ வரவே கூட குடும்பத்துக்கும் தெரிய முடிந்தது. ராஜாவாக பிரியம் இல்லை என்றால் உனக்கு சித்தம் இல்லை என்றால் எங்களுக்கு என்ன தலைவராது திருச்சிருந்தோர் பாக்கி போதுங்கிற மனதோடு வாழ்கிறபடியா அவருடைய ஊழியத்தில் இன்னும் அதிகமாக துரிதமாக செயல்படக்கூடிய தூய்மைகளை தேவனத்தில் வருவதற்காய் தேவனை துதிக்கிறோம் சொல்கிறேன். தேவனை பிள்ளைகளை மதிக்கிறோம். தப்புனா தப்பு கண்ண சரியா ஏன் தெரியுமா? நானும் விட்டாரோ என்றால் கர்த்தரே செய்யும்பொழுது சுகமாய் சொல்லுகிறோம். உண்மையாய் சேவிக்கிற ஆண்டவரை சேவிக்கிற நாம் ஆண்டவர் வந்த குடும்பமாய் சேவிக்கிறோமா? ஏதோ வந்தோம் போனதற்காக, ஏதோ வாய்ப்பு கிடைத்தது நான் உட்கார்ந்தே எந்திரிச்சு போனதுக்காக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் நம்முடைய ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துகிற தேவ பிள்ளைகளை அவருக்கு முன்பாக இருக்கிறோம். நியாயத்திற்கும் நாட்கள் நம்மை குறித்து கணக்கு ஒப்பிக்கும் பொழுது கணக்கு எப்படி இருக்கிறார் சரியாக கிறிஸ்துவ பிரியமன் திருச்சியுள்ள போதுமென்கிற ஒரு வார்த்தை எப்ப வரும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக கீழ்ப்படியப்படுவது. போதும் என்கிற மனதோடு திருச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழப்படுது. விசுவாசத்தில் வளர்ந்து தெளிவாக தேவனுடைய திட்டங்களை அறிந்து தேவனுக்காக செயல்படக்கூடிய சூழலை தேவன் நடத்துகிறவராக இருக்கின்றார். 3வது வசனத்தில் 7வது வசனம், அவர் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தார். ஆண்டவர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷப்படுகிறது என்று நன்றி உள்ள இதயத்தோட அவர் பெற்ற நன்மையை செய்தார். எலிசா தீர்க்கதரிசிக்கு போய் சொல்லுகிறார். அப்பொழுது அவர், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடலை தீர்த்து வீட்டரை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். பார்த்தீர்களா? என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகளால் கிறிஸ்து இயேசு மகிமை கொண்டு நிறைவாக்குகிறது. நாம் அதை நன்கு உணர்கிறதோ அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும்பொழுது விசுவாசங்கள் குறைகள் நிறைவாக்கப்படும். குறைகள் நிறைவாக்கப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானது நம்முடைய கை வியாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். கை வியாசத்தை சாப்பிடுவாய் எழுதப்பட்ட வார்த்தைப்படி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்மையும் ஆசீர்வதி மற்றவர்களுக்கு பேரமாய் இருக்கக்கூடிய வழிநடத்துகிற தேவனை கண்பர்கள் சொல்லுகிறார். நீங்க போய் விட்டு கடலை அடைத்து வீட்டில் நீ சாப்பிட்டு புசித்து திருக்கடை வாழ்வாயினை என்னை சேர்த்து சொல்லுகிறார். நம்மளுடைய வார்த்தை கீழ்ப்படி, நம்முடைய ஊழியர்களுடைய வார்த்தை ஆலோசனை கீழ்ப்படி. அப்பொழுதுதான் கர்த்தர் இடத்தாரை நாம் குறிப்பாட்டு சொல்லி நம் ஆண்டவரை மையப்படுத்தும். பாதுகாப்பட்ட உலகத்தில் பாதுகாக்க நமக்கு ஆண்டவராக இயேசு ஒருவரே நமக்கு பாதுகாப்பு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவரே நமக்கு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள் இருந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழும். கிறிஸ்துவ சாட்சியை பரிசாற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் விரும்புகிற 3 ஆவிக்குரிய குணங்கள் நம்மை வாழ்க்கையில் தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். தேவனை குறித்து நாம் சாட்சி சொல்லுவது அநேக கிறிஸ்துவ அன்பு கொண்டிருக்கிறது. ஒரு ஆய்வுடைய கூட இந்த திருச்சிகள் ஆண்டவரை பயன்படுத்துகிறார். சூழ்நிலை கடவுளை பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இதற்கு நாம் அதிகமாக வாசிப்பது ஜெபித்து வேறு வாசித்து தியானித்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிற நம்முடைய வாழ்க்கை தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கை எச்சரிக்கும் பொழுது, தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை கண்டித்து நிறுத்தும் பொழுது நாம் ஆவென்று அதற்கு அப்படியே அர்ப்பணித்து கீழ்ப்படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிப்படுவார். ஆண்டவரை கொண்டு செய்வனுடைய காரியத்தை செய்வார். அவருடைய கிருபை நமக்கு, அவருடைய பலன் நமக்கு, அவருடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்கு பிரியமான செவிப்போம், வேதி வாசிப்போம், தியானிப்போம், தன்னுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், தன்னுடைய பாதுகாப்போடு வாழ்வோம். பாதுகாப்பற்ற ஜனங்களை கிறிஸ்துவின் பாதுகாப்பு கொண்டிருந்து ஆண்டவரை கருவியாக பயன்படுத்தும் பொழுது அத்துணைக்கு நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் பயன்படுத்துகிறாராக தலைவரை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரிதாபமான ஒரு சூழல் வந்தது. கடவுளை இழந்த பெண்மணிக்கு எலிசா மூலமாக தேவன் எவ்வளவு ஒரு அற்புதமான ரகசியமாக நடத்தி வந்தார். பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வாழும்படி நாம் மறைக்கப்படவில்லை. பரிதாபமான ஒரு நிலைமை நம்ம வாழுகிறோம் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்பாக எந்த விஷயத்தை நாம் குறைவிடுபவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே எனக்கு நீ உணர்த்து, நான் அதற்கு ஆண்டவரே அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, அதை விட்டுவிட, உமக்கு பிள்ளையா நான் வாழ்வதற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்க. கீழ்படிய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைய, அறுவடை ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு எதுவாய் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபைகளை தான், அந்த கிருபை வெளிப்படுவதற்கு என்னுடைய ஆடையை கொண்டு நீர் என்னை நடத்து, ஆசீர்வதி, பயன்படுத்தும் நாம் ஜெபம் செய்யும். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு நீ தந்து, வார்த்தைகளை கேட்டவனமாய் போகாதபடி அதற்கு நாங்கள் அர்ப்பணித்தவர்களா, ஒப்பு கொடுத்தவர்களா, கீழ்ப்படிந்து மேலான கிருபையின் ஆண்டவரை ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்ட திருச்சபை மக்களாய் கடந்த சில கிருபைகளை தருகிறார் தேவன். அப்படியே செய்யப்படுற இந்த திருச்சபை அறுவடை ஊழியத்தினராக எங்களை நடத்துங்க, பயன்படுத்துங்க, அதற்காக எங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறேன், உருவாக்குங்க, வளைந்து பயன்படுத்துங்க. தேவன் அப்படியே செய்யப்படுற உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபையை தந்தீர் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அடிமை ஆகாதே போகாதபடி உடைய வார்த்தைகள் நிலைத்திருந்து தொடர்ந்து உடைய நாமத்தை பயன்படுத்த கிருபைகளை தருகிறார். விதைத்த விதைகள் விருதாய் போகாது, 1க்கு 30, 60, 100 படத்தின்படி ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். தேவனாய் கர்த்தர் அப்படியே செய்யப்படுற ஸ்தோத்திரமுடைய கரத்தில் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் என கடவோம். எங்களை நேசித்து வழிநடத்த அன்பு தகப்பனே, இந்த அருமையான மாதத்தின் கடைசி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 2 மாதங்கள் உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தினால் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தினீர் சுவாமி. இக்கட்டுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே சந்தித்த நாட்கள் எல்லாம் பறந்து காக்கும் பட்சியை போல நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் படைத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தோத்திர காணிக்கை செலுத்துகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ரெவரண்ட் ஜெயசாகம் ஐயா அவர்களுக்கு கடந்த நாளிலே ஒரு சிறிய உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதிலும் எங்கள் ஜெபங்கள் மூலமாய் ஆண்டவரே அவருடைய எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் நாங்கள் சோதித்து மீண்டும் பார்க்கும் பொழுது பூர்ண நலமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பெருக்கோடு காணிக்க படைக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக.
இன்னும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தருவீராக. ஜெபனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடத்தக்கதான எல்லா கிருபையும் நீ தந்ததற்காக நன்றி அப்பா. மகன் காண்கிற புதிய ஆண்டை மகனுக்கு ஆசீர்வித்து நன்மையினால கிருபையினாலும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாக உமக்கென்று கொடுக்கவும் நன்றி பெருக்கோடு உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் சுத்திரம் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கு கேட்ட செய்தி நாம் நினைவு கொண்டு பார்ப்போம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள் வாழ்க்கையில வரதான் செய்யும். கர்த்தருக்கு பயந்து ஒரு அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை அவளை வழிநடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகள் அந்த தாயை போல, ஆண்டவரே, என் குடும்ப கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இருந்தாங்க, இன்னைக்கு நான் யார்கிட்ட சொல்லுவேன் சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? உள்ளத்தின் பாரங்களை ஏக்கங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்கிட்ட என்ன இருக்குது, உன்கிட்ட என்ன வச்சிருக்கிற நீ கேட்கிறாரு. ஆண்டு சொல்ல, என்கிட்ட இதுதான் சுவாமி இருக்குது. இன்னைக்கு சொல்லுவோமா? என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நம்பிக்கை, என்கிட்ட இருக்கிற கொஞ்ச காரியங்கள், இது உங்களுடைய கரத்துல கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சமாதானத்தோடு அனுப்புகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றி தருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, 2 மாசத்தை கழிச்சிட்டோம், 3வது மாதம் எப்படி இருக்குமோ என்று எங்களுக்கு தெரியாது. உலகம் ஒரு சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிறது சுவாமி. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், உம்முடைய வருகை சமீபமாய் இருக்குது. ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சபையை நீர் கைவிடப் போவதில்லை ஆண்டவரே. பிள்ளைகளை ஆட்சி தேற்றுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? திரும்பி வந்து சொல்லுகிறாள், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே 3வது மாதத்தில் நாம் கால் எடுத்து வைக்க போகிற நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார். கர்த்தரின் கண்ணீரை மாற்றி இருக்கிறார். கர்த்தரின் கவலையை மாற்றி இருக்கிறார். கர்த்தரின் பலவீனத்தை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நன்றி பெருக்கோடு காணப்பட என்ன கிருபை தாரு சுவாமி சொல்லி கேட்போமா? நாம் யாவரும் எழுந்திரு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை நிறைவு செய்ய வேண்டுமாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் கிருபை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த 2 மாதம் எங்களை வழிநடத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவையோடும் கண்ணீரோடும் வந்த நாம் அந்த விதவை பெண்ணை போல் ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். நாங்க திரும்பி எங்க வீட்டுக்கு நாங்கள் செல்லும் பொழுது நாங்க முயற்சி எடுக்கிறோம் அப்பா. திரும்பி ஆலயத்துக்கு வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எங்களை திருப்தியாக்கினார். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எங்கள் கண்ணீரை மாற்றினார். கர்த்தர் எங்கள் கவலையை மாற்றினார். இனிமேல் நாங்கள் கண்ணீர் விட போவதில்லை, ஒரு நம்பிக்கையின் வாழ்க்கை வாழப் போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த உன்னதமான கர்த்தருடைய கரத்தில் நம்மை தாழ்த்து அப்பா. 2 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவனே, எஞ்சிய நாட்களும் காணப்போகிற புதிய மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் சாட்சியாய் வாழுவோம், கர்த்தருக்கு பயந்து வாழுவோம், கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வோம். அர்ப்பணிப்போமா?
அறுவடையின் ஊழியங்களை ஆவியானவர் நம்முடைய திருச்சபைக்கு தந்து மென்மேலுமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அந்த ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். அந்த கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய் சகல பலம் வருவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வருவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.